டீச்சர்ஸ் குட் ஈவினிங். குட் ஈவினிங் டீச்சர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது நாள் வரையில் நம்ம 10th யூனிட் பார்த்தோம் பாத்தீங்களா? அந்த ஸ்கீம்ஸ் என்னென்ன போர்ட்டல்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு அது ரிலேட்டடா என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஏன்னா யூஜிசி நெட்டை பொறுத்தளவுக்கு இப்ப ரீசெண்டா இதுல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். பார்க்கும்போது என்ன பண்ண போறோம், சைட் பை சைடா இதுக்கு ப்ரீவியஸா நடந்த அந்த நம்மளோட கிளாஸஸையும் ஒன்ஸ் வந்து என்ன பண்ணிக்க போறோம்னா ரீகால் பண்ணிக்க போறோம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாசிக்கிறேன். Who among the following is the national coordinator for engineering colleges to be launched on Swayam platform? Swayam platformல இருக்கக்கூடியதுல இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு யாரு கோஆர்டினேட் பண்றா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் ஸ்வயம்ல வந்து பாத்தீங்கன்னா 10 கோஆர்டினேட்டர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தவங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோமா. செகண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதுல மொத்தம் எத்தனை கோஆர்டினேட்டர் நம்ம பார்த்தோம்? மொத்தம் 10 நேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ் பார்த்தோம். அதுல ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இல்லையா? அது என்னென்னதுக்குன்னு ஒன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீகால் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்கூல் எஜுகேஷனை பொறுத்தளவுக்கு யாரு வருவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, NIOS அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்கும் NCERT-யும் வருவாங்க. இவங்க எதுக்கு? ஸ்கூல் எஜுகேஷனுக்கு கோஆர்டினேட் பண்றவங்க. ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னும் போது 9th இருந்து அதாவது ஸ்வயம் வந்து எது வரையிலும் கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 9th இருந்து போஸ்ட் டிகிரி வரையிலும் பிஜி டிகிரிஸ் வரையிலும் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. அதுல ஸ்கூல் எஜுகேஷன் எடுத்துக்கும் போது ஆனா ஸ்வயம் தான் இதெல்லாம் டிகிரிஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுதானா? கிடையாது. அது ரிலேட்டடான கோர்சஸ் கோஆர்டினேட்டர் தான் பண்றாங்க. ஓகேங்களா? அப்ப ஸ்வயம் அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. பிளாட்ஃபார்ம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அது நடைபெறக்கூடிய ஒரு இடம், ஒரு தளமா தான் இருக்குது. ஓகேங்களா? பட் இதுல தான் 10 கோஆர்டினேட்டர்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பிரிச்சு பிரிச்சு என்ன பண்றாங்க, நமக்கு கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் NIOS-ம் NCERT. அவுட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன்னா என்ன? ஸ்கூல் எஜுகேஷனை தவிர்த்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த மாதிரிலாம் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டா இக்னோவும் NITTR-ம். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் எஜுகேஷன் வந்து NPTEL-ம் AICTE IIMP UGC இவங்க எல்லாம் என்ன கொடுக்குறாங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷன். அதே இது பாத்தீங்கன்னா இங்க அண்டர் கிராஜுவேட் எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துக்கும் போது NPTEL AICTE IIMP CEC இவங்க எல்லாம் என்ன கொடுக்குறாங்க, அண்டர் கிராஜுவேஷன். ஓகேங்களா? அதே போல நான் டீச்சிங் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லும்போது INI கொடுப்பாங்க. இதுல இன்ஜினியரிங் யாரு கொடுப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அண்டர் கிராஜுவேட் இருக்கு பாத்தீங்களா, இந்த இதுல வந்து இன்ஜினியரிங் வந்து NPTEL தான் மெயினா கொடுப்பாங்க. ஓகேங்களா? இவங்க தான் என்ன பண்றாங்கன்னு கேட்டா இன்ஜினியரிங் ஓரியன்டான கோர்சஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றது யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா NPTEL. ஓகேங்களா? இப்ப நம்ம கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எது ஆன்சரா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா NPTEL தான் கரெக்டான ஆன்சர். செகண்ட் அடுத்த டைம் நம்ம கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போதெல்லாம் டிஸ்கஷனுக்கு அடுத்த மாதிரியவும் அந்த இதுக்குரியதெல்லாம் நான் வர்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சிடறேன். ஓகேங்களா? அப்போ வந்து இந்த ஹூ அமாங் தி இன்ஜினியரிங் காலேஜஸ் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த NPTEL தான் வருவாங்க. ஓகேங்களா? இது என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல டீன்னு முடியறது பாருங்க, NCERT வராது. மேம் எனக்கு எனக்கு வந்து என்னது நான் படிக்கல, எனக்கு வந்து எப்படி நான் அனலைஸ் பண்ணி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் தானே, அப்ப டெக்னாலஜி அப்படிங்கிறது வரணும், இல்லைன்னா இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வரணும். ஓகேங்களா? இப்ப NICTE-க்கு நமக்கு என்ன தெரியும், ஆல் இண்டியன் கவுன்சில் ஃபார் செகண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் வரும். ஓகேங்களா? அப்ப இது வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டெக்னாலஜி ஓரியன்டா இருக்கக்கூடியதுக்கு எல்லாத்துக்கும் இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப இது வராது. NCERT-ன்னு சொல்லும்போது ஸ்கூல் எஜுகேஷனுக்காக. அடுத்து பாத்தீங்கன்னா NPTEL அப்படிங்கிறது வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுதான் எது வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட இது ஒன் செகண்ட் டீச்சர்ஸ், இதுதான் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்குரியது எல்லாமே ஒரு இதுக்குரிய எக்ஸ்பான்ஷன் எல்லாமே நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு விரிவா எழுதி கொடுத்துறேன். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னது, ஜோத் சிந்து, ஜோத் கங்கா, ஜோத் சுத்தி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் FO
அதாவது போஸ். ஓகேங்களா? FOSSEEன்னு வரும். ஓகேங்களா? இந்த இதுல பாத்தீங்கன்னா ஜோத் சிந்து அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? ஒரு ரிசோர்சஸ நமக்கு என்ன கொடுக்கறது, அக்சஸ் பண்றதுக்கு நமக்கு அவைலபிளா இருக்கிறது தான் என்னது, ஜோத் சிந்து அப்படிங்கிறது. ஜோத் கங்கோத்ரி எதுக்கு வரும்? கங்கோத்ரி அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொன்னேன், பிஹெச்டி நீங்க இனிஷியலா இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பிஹெச்டி இப்பதான் நம்ம என்ட்ரி ஆயிருக்கணும். அதுக்கு தேவையான சினாப்சிஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டா, என்னென்ன மாதிரியான என்னது கண்டென்ட் நான் எடுக்கலாம், ஓகேங்களா? அது ரிலேட்டடான இமேஜஸ் என்னென்ன, அந்த மாதிரியான ஸ்னாப்சிஸ் எடுக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜோத் கங்கோத்ரி. இப்ப நான் ஒரு டாபிக் எடுத்துட்டேன் அப்படின்னா, அந்த ஜோத் கங்கோத்ரியில போயிட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா, என்னோட டாபிக்கா யாரும் எடுக்க மாட்டாங்க. என்னோட கண்டென்ட் என்ன ஆகாது, டூப்ளிகேஷன் ஆகாது. அப்ப ஸ்னாப்சிஸ் ஃபார் ரிசர்ச் டாபிக்ஸ் அப்படின்னு வந்தாலே அது இதுதான், ஜோத் கங்கோத்ரி தான். ஜோத் சுத்தினா நான் என்ன சொன்னேன், சுத்தம் பண்றது. நம்மளோட நம்மளோட ப்ராஜெக்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, பிஹெச்டி பண்றோம்னா நம்மளோட தீசிஸ் வந்து கரெக்டா இருக்கா, மித்தவங்க யாரதையும் காப்பி பண்ணிருக்கா அப்படிங்கிறத நமக்கு டிரெக்ட் பண்ணி கொடுக்கறது தான் எது அப்படின்னா ஜோத் சுத்தி அப்படிங்கிறது. அதுக்கு மெயினா என்ன சொன்னேன், பிளாஜரிசம் அப்படின்னு சொன்னேன். பிளாஜரிசம் அப்படின்னா என்னது, ஆல்ரெடி இன்னொருத்தவங்க பண்ண ப்ராஜெக்ட நம்ம காப்பி பண்றது. அந்த மாதிரியான பிளாஜரிசம் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத செக் பண்றதா எது, ஜோத் சுத்தி. அடுத்து ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஃப்ரீ அண்ட் ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஃபார் எஜுகேஷன். ஓகேங்களா? இந்த இடத்துல 2 எஸ் எல்லாம் வராது, ஒரு எஸ் தான் வரும். அதே போல இயும் ஒரு 2 எஸ் வரும், ஒரு இ வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்ப ஜோத் சிந்துக்கு என்ன வரும், ப்ராடக்ட் ப்ரொவைட்ஸ் அக்சஸ் டு ரிசோர்சஸ் டு யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ். ஃபர்ஸ்ட் இதுக்கு 3 வருது. இதுலயே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஏக்கு 3 ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப சோத் கங்கோத்ரி பாருங்க, கங்கோத்ரி என்னது, 1 இருக்கு. அப்ப கோஸ்ட் ஸ்னாப்சிஸ் ஃபார் ரிசர்ச் டாபிக்ஸ் இன் இந்தியன் யூனிவர்சிட்டி கரெக்ட். அப்படிதானே? ரிசர்ச் டாபிக்ஸ் அப்படின் போது பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட டாபிக்ஸ் அண்ட் சினாப்சிஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், அதுலதான் அப்லோட் பண்ணுவோம். அப்ப ஜோத் கங்கோத்ரி கரெக்ட். ஜோத் சுத்தி அப்படிங்கிறது என்னது, பிளாஜரிசம் அப்படிங்கிற கீவேர்டு வந்தாலே ஜோத் சித்தி தான். பிளாஜரிசம்னா என்ன, இன்னொருத்தவங்க பண்ண ப்ராஜெக்ட நான் காப்பி பண்றது. அப்ப சியு கரெக்டா தான் மேட்ச் ஆயிருக்கு. அடுத்து ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஃப்ரீ ஆன்லைன் என்னது, லிப்ரி அண்ட் ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஃபார் எஜுகேஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்னன்னா 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதுங்களா? இல்ல இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க கொஸ்டினா கேட்டாலும் ஓகே தான். மேம் இது எனக்கு புரியல. மேம் சொல்லுங்க மேம். இன்னொரு டைம் இதை சொல்லிருங்க மேம் ப்ளீஸ். ஓகே மேம். ஜோத் சிந்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ரிசோர்சஸ்னா என்ன, நமக்கு புக்காவோ அதாவது பிடிஎஃப் ஆவோ இல்ல வீடியோஸ், ஓகேங்களா, ரெக்கார்டர்ஸ் இதெல்லாம் நமக்கு ப்ரொவைட் பண்றது தான் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த போர்ட்டல் தான் ஜோத் சிந்து அப்படிங்கிற போர்ட்டல். ஓகேங்களா? ஜோத் கங்கோத்ரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் பிஹெச்டி இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆன் கோயிங் போயிட்டு இருக்கு அப்படின்னா என்னோட ஸ்னாப்சிஸ், என்னோட டைட்டில், நான் என்ன டாபிக் சூஸ் பண்ணிருக்கேன், ஓகேங்களா, என்னென்னலாம் நான் ஃபர்ஸ்ட் கொடுப்போம் பாத்தீங்களா, இன்ட்ரோடக்ஷன் காப்பீஸ், அதுக்கப்புறம் என்னது இண்டெக்ஸ் பேஜஸ் இதெல்லாம் கொடுப்போம் பாத்தீங்களா, என்னென்ன டாபிக் வச்சு நான் வந்து இது பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்னாப்சிஸ் கொடுப்போம். அந்த எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஜோத் கங்கோத்ரியில போயிட்டு அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட டாபிக் வந்து டூப்ளிகேஷன் ஆகாது. எப்படி டூப்ளிகேஷன் ஆகாது, ஆல்ரெடி நம்மளோட ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஒரு பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க ஒரு டாபிக் எடுத்து தீசிஸ் பண்ணுவீங்க, இன்னொருத்தவங்க அதே டாபிக்கை சூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி சூஸ் பண்ணாலுமே நீங்க எடுத்திருக்க கண்டென்ட்டை எடுக்க மாட்டாங்க. அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய போர்ட்டல் தான் ஜோத் கங்கோத்ரி. சோ போஸ்ட் சினாப்சிஸ் ஆஃப் ரிசர்ச் டாபிக்ஸ்னு வந்தாலே அது ஜோத் கங்கோத்ரிக்குரியதான். இதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். கங்கோத்ரிங்கிறது ஆன் கோயிங் குறியது. கங்கா அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, நீங்க பிஹெச்டி முடிச்சிட்டீங்க, அப்போ உங்களோட தீசிஸ் ஸ்னாப்சிஸ் அப்படின்னு வந்தா அது ஜோத் கங்கோத்ரிக்குரியது. அதே இது தீசிஸ் அப்படின்னு வந்துச்சுனாலே நீங்க பிஹெச்டி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சப்மிட் பண்றதுதான் தீசிஸ். ஓகேங்களா? அப்ப அந்த தீசிஸ் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வேற யாரையாவது காப்பி பண்ணிருக்கீங்களா, இல்ல வேற யாரோட மெட்டீரியலையாவது நீங்க காப்பி பண்ணி நீங்க இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜோத் சுத்தி. அதை எப்படி செக் பண்ணுவாங்கன்னா பில்கிரிம்ஸ்னா என்னது, வேற யாரதையாவது நீங்க அப்படியே காப்பி பண்ணி வச்சிருக்கிறது தான் பில்கிரிம்ஸ். அதை செக் பண்றது தான் ஜோத் சுத்தி. பிஹெச்டி நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட தீசிஸ சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது என்னது, ஜோத் கங்கா. அப்ப வந்து மொத்தம் ஜோத் சிந்து, ஜோத் கங்கா, ஜோத் சித்தி அப்படிங்கிற மாதிரி 4 இருக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜோத் சிந்துனாலே என்னன்னா ரிசோர்சஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கீவேர்டா எழுதிக்கோங்க. ஜோத் சிந்துங்கிறது
ரிசோர்சஸ் நமக்கு கிடைக்கக்கூடியது. ஜோத் கங்கோத்ரி அப்படின்னா என்னது? ஸ்னாப்சிஸ் ஆஃப் ரிசர்ச் டாபிக்ஸ் கூடிய ஸ்னாப்சிஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஹோஸ்ட், ஒரு போர்ட்டல் அப்படின்னு சொல்லலாம். ஜோத் சுத்தி அப்படின்னா என்ன? அந்த ரிசர்ச் பண்ணதுல அந்த என்னது பிளாஜரிசம் இருக்கு பாருங்க, இதுதான் கீவேர்டு. இந்த பிளாஜரிசம் பார்த்தாலே நீங்க என்ன பண்ணலாம்? ஜோத் சுத்தியே அடிச்சிடலாம். ஓகேங்களா? பிளாஜரிசம்னா என்ன? இன்னொருத்தவங்க பண்ணின டாபிக்கையோ இல்ல டைட்டிலையோ நம்ம காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணி வைக்கிறது, அதுதான் பிளாஜரிசம் அப்படிங்கிறது. அப்ப ஜோத் சுத்திங்கிறது இது. அதாவது ஜோத் கங்கா அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா அதுல தீசிஸ் அப்படிங்கிற வேர்டு வந்தது அப்படின்னா நம்ம எதை கண்ண மூடிட்டு போடலாம்னா ஜோத் கங்காவை போடலாம். ஓகேங்களா? இதுதான் இதுக்குரிய எக்ஸ்பான்சன். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்குரிய எக்ஸ்பான்சனே அப்படியே நமக்கு ஆன்சரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ, லிபரி அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஃபார் எஜுகேஷன் அப்படிங்கிறதா இதுக்குரிய விரிவாக்கம். ஓகேங்களா? இது அப்படியே மேட்ச் ஆயிருக்கு. அப்ப ஜோத் சிந்துக்கு வந்து ரிசோர்சஸ் வரும், கங்கோத்ரிக்கு வந்து ஸ்னாப்சிஸ் ஆஃப் ரிசர்ச் டாபிக்ஸ், சுத்திக்கு வந்து என்ன வரும்? பிளாஜரிசம் வரும். இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்னது? ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஃபார் எஜுகேஷன் அப்படிங்கிறது வரும். அவ்வளவுதான் மேம். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஸ்வயம் பத்தின உங்களுக்கு சில இது கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பிஒய்க்கு தான் டீச்சர்ஸ், அதாவது ப்ரீவியஸா கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸ்வயம் இஸ் இனிஷியேட்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கரெக்ட் தான். அதுக்குரிய ஆப்ஜெக்டிவ்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. இது எது வராது அப்படிங்கிற மாதிரி இல்ல, இதுல வந்து இது எது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர். பட் இங்க ஏதாவது கரெக்ட் நாட் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இல்ல, கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப எது இதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்? சூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, என்சூர் பெஸ்ட் குவாலிட்டி கண்டென்ட் ப்ராடக்ட் அண்ட் டெலிவர்ட் அப்படிங்கிறாங்க. பெஸ்டான ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்டை நமக்கு வந்து என்ன பண்றாங்க? டெலிவர் பண்றாங்க. கரெக்ட் தானே? நமக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே அவங்க என்ன பண்ணிடுவாங்க? கொடுத்துருவாங்க. அப்ப இது கரெக்ட் தான். அடுத்து பாருங்க, ப்ரொவைட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் வித் நாமினல் காஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு. அவங்க சில என்னது காஸ்ட் வந்து அவங்க சிலதை வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க, அந்த காஸ்ட்டுக்கு நமக்கு மெட்டீரியல் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டா? இது தப்பு தானே? ஏன்? ஸ்வயம் அப்படிங்கிறது நம்ம ஃப்ரீயா நம்ம கோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு போர்ட்டல் தானே தவிர நமக்கு வந்து என்ன தேவையில்லை? நம்ம பணம் கட்ட தேவையில்லை. நான் இப்போ ஒரு கோர்ஸ் பண்றேன், அந்த கோர்ஸ்க்குரிய எனக்கு சர்டிபிகேட் வேணும்னா மட்டும்தான் நான் ஒரு மினிமமா ஒரு 1000 ருபீஸோ எவ்வளோ பே பண்ணி அதுக்குரிய சர்டிபிகேட் நான் வாங்குற மாதிரி இருக்குமே தவிர மித்த எல்லாமே நமக்கு ஃப்ரீ தான். அப்ப செகண்ட் ஒன்னு தப்பு. அடுத்து பாருங்க, டீச் ஆல் கிளாஸஸ் ஃப்ரம் கிளாஸ் 9 to PG அப்படின்னு இருக்காங்க. இது கரெக்ட் தானே? இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. என்ன பார்த்தோம்? ஸ்வயம்ல வந்து ஸ்வயம்ல வந்து என்னது? கிளாஸ் 9th இருந்து பிஜி வரையிலுமே கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஆப்ஷன்ங்கிறது என்னதான்? கரெக்ட் தான். ஓகேங்களா? அப்போ என்சூர் பெஸ்ட் குவாலிட்டி கண்டென்ட் ப்ரொடியூஸ்ட் அண்ட் டெலிவர் அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஆன்சர். இந்த இடத்துல செகண்ட் ஒன் ஏன் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் நமக்கு இல்ல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது வித் நாமினல் காஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு. நமக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கிக்கிட்டு தான் நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான மீனிங்ல இருக்கிறதுனால பி ஆப்ஷன் நமக்கு வராது. அடுத்து பாருங்க, அக்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டினியூஸ்லி அண்ட் கிராண்ட் டிகிரிஸ் அப்படின்னு வருது. கிடையாது. ஏன்னா டிகிரிஸ் நமக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்டா, இதை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டினியூஸா அதுல வந்து அக்சஸ் பண்ணி டிகிரியை வந்து ஒரு கிராண்ட் டிகிரி வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது கிடையாது. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்வயம் அப்படிங்கிறது ஒரு போர்ட்டல் தான். ஓகேங்களா? அது ஒரு போர்ட்டல், அது ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி. பட் அதுல இருக்கக்கூடிய அந்த கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, நேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ், அவங்க தான் அந்த கோர்சஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. அதுக்குரிய மெட்டீரியல்ஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. டிகிரிஸ் வந்து நம்ம வாங்காதது. இப்ப நான் ஒரு கோர்ஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு வேணும்னா தான் அந்த டிகிரி நான் வாங்க போறேன். சோ வந்து அது கண்டினியூஸ் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்சஸ் பண்ணி கிராண்ட் டிகிரி வாங்குறாங்க அப்படிங்கிறது வந்து தப்பு. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டினியூஸ்லி கிராண்ட் டிகிரி ஃப்ரம் நேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ் அவங்க கிட்ட இருந்து அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஆன்சர் கரெக்ட். பட் இந்த அது வந்து தப்பு. அப்ப பியூ டி வராது. அடுத்து பாருங்க, அக்சஸ் பை எனி ஒன் எனிவேர் அட் எனி டைம் அப்படின்னு போட்டிருக்காங்க. எங்க இருந்து வேணாலும் யாரு வேணாலும் எப்ப வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்? கோர்சஸ் வந்து படிச்சுக்கலாம், நம்மளோட மெட்டீரியல்ஸை படிச்சுக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அப்ப இது வந்து கரெக்ட். அப்ப எது மட்டும் வராது? பியும் டியும் மட்டும் வராது, மித்த எல்லாமே வரும். அப்ப எது ஆன்சர்? பியும் டியும் மட்டும் சொன்னேன். அப்ப சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
புரியுதுங்களா? இப்ப ஏன் இதெல்லாம் வராதுன்னு பில வந்து நாமினல் காஸ்ட் அப்படின்னு வந்திருக்கிறதுனால இது வராது. ஸ்டூடெண்ட்ஸ் கண்டினியூஸ்லி கண்டிப்பா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அக்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டினியூஸா படிச்சு டிகிரிஸை வாங்கணும் அப்படிங்கறதுல கிடையாது. நமக்கு என்ன டாபிக் தெரியலையோ இல்ல என்ன கோர்ஸ் புரியலையோ அதை மட்டும் படிச்சுக்கிட்டாலே போதுமே தானே தவிர மித்தபடி கண்டினியூஸா அதுல போய் படிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. சோ வந்து டி ஆப்ஷனும் வராது. அப்ப பியும் டி வராது. அப்ப ஆன்சர் என்ன? சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது ஆல்ரெடி நம்ம இப்ப பார்த்தோம்ல, இது ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்டுட்டாங்க. இது அதே தான் போட்டிருக்கோமோ? ஆமா, அதே தான். ஜோத் சித்தி, ஜோத் கங்கோத்ரி, ஜோத் சுத்தி, ஃபாஸ் அப்படிங்கிறது அப்படியே அதே கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. சோ இதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க. ஜோத் கங்கா, ஸ்வயம் பிரபா, வித்வான், சாத் சத். ஓகேங்களா? சாத் சத் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஜோத் கங்கா அப்படிங்கிறது என்னது? தீசிஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்தாலே நான் ஜோத் கங்கா அப்படிங்கறத அடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க, இங்க ஜோத் கங்கா இருக்கு, இங்க தீசிஸ் இருக்கா? தீசிஸ் அப்படின்னு நம்ம எப்ப சொல்லுவோம்? பிஹெச்டி முடிச்சுட்டு நம்மளோட ப்ராஜெக்ட சப்மிட் பண்றோம் பாத்தீங்களா, அததான் தீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த தீசிஸ்க்குரிய டேட்டா பேஸ் தான் இது ஜோத் கங்கா அப்படிங்கிறது. சோ அப்ப என்னது? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு செகண்ட் அப்படின்னும் போது இதுல ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு பாருங்க. ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சாலும் ஈஸியா ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கு. அப்ப ஜோத் கங்காங்கிறதுக்கு தீசிஸ் டேட்டா பேஸ் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம என்ன பண்ணிடலாம்? இதுக்குரிய ஆன்சரை கண்டுபிடிச்சலாம். அடுத்து பாருங்க. ஸ்வயம் பிரபா என்ன? டிடிஹெச் எஜுகேஷனல் சேனல். டிடிஹெச்னா என்ன சொன்னேன்? டைரக்ட் டு ஹோம். ஓகேங்களா? டைரக்ட் டு ஹோம் அப்படிங்கிறது என்னது? டிடிஹெச். ஓகேங்களா? டைரக்ட் டு ஹோம் ஆர் டைரக்ட் டு ஹவுஸ். அதான் டிடிஹெச். அந்த டிடிஹெச் எஜுகேஷன் சேனல் எது? ஸ்வயம் பிரபா தான். வித் ஒன் அப்படின்னா என்னது? எக்ஸ்போர்ட்டா இருக்கிறவங்க ஒவ்வொரு, அதாவது எஜுகேஷன் ரிலேட்டட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் சரி, ஓகேங்களா? இப்போ அவங்க வந்து சயின்டிஸ்டா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவதுல வந்து எக்ஸ்போர்ட்டா இருக்கலாம். அவங்களோட டேட்டா பேஸ் அது என்டர்பிரினர்ஷிப்பா கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு நல்ல தொழில் முனைவோர்ல வந்து நல்ல எக்ஸ்போர்ட்டா இருக்கிறவங்க அவங்களோட டேட்டா பேஸ், அவங்களோட ரிசர்ச் நெட்வொர்க்ஸ் எல்லாத்தையும் வைக்கிறது தான் எது? வித் ஒன். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். அடுத்து சாக்சத் அப்படிங்கிறது என்னது? ஆன்லைன் கண்டென்ட் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது சாக்சத். இதுல என்ன இருக்கும்? நமக்கு வந்து வீடியோஸ், ரெக்கார்டர்ஸ், பிடிஎஃப் எல்லாமே நமக்கு என்ன கிடைக்கும்? ஆன்லைன்ல கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்ன? பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதுங்களா? அகைன் சொல்லணுமா? ஜோத் கங்கா அப்படின்னாலே தீசிஸ்னா என்ன? பிஹெச்டி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சப்மிட் பண்ற டாக்குமெண்ட்ஸ் தான் நம்ம தீசிஸ்னு சொல்லுவோம். அப்ப ஜோத் கங்காங்கிறது தீசிஸ் டேட்டா பேஸ். ஸ்வயம் பிரபா அப்படின்னு இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? டிடிஹெச் சேனல். ஏன்னா ஒரே ஒரு இதுல, அதாவது ஸ்வயம பொறுத்தளவுக்கு ஸ்வயம் அப்படிங்கிறது கோர்சஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். அதுல 10 கோஆர்டினேட்டர்ஸ் வந்து கோர்சஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. பட் ஸ்வயம் பிரபான்னு எடுத்துக்கிட்டால அது டிடிஹெச் எஜுகேஷனல் சேனல் தான். வித்வான்னா என்ன? வித்வான்னாலே நான் சொன்னேன், சங்கீத வித்வான் சொல்லுவாங்க, கலை வித்வான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்துலயும் எக்ஸ்போர்ட்டா இருக்கிறவங்கள தான் வித்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வித்வான்ங்கிறதுனால எக்ஸ்போர்ட்டோட டேட்டா பேஸ், அவங்களோட ரிசர்ச்சரோட நெட்வொர்க்ஸ் இதையெல்லாம் இருக்கக்கூடியது தான் எதுனா வித்வான். அப்போ சிக்கு வந்து என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஒன் வரும். சாக்சத் அப்படின்னா என்னது? ஆன்லைன் கண்டென்ட். ஆன்லைன்ல நமக்கு சில கண்டென்ட்டை டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். அப்ப பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்க்கலாங்களா? இங்க பாருங்க. இப்ப இதுல வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க என்சிஆர்டி அப்படின்னாலே நமக்கு தெரியும். எதை ப்ரொவைட் பண்ணுவாங்க? ஸ்கூல் எஜுகேஷன். என்சிஆர்டி அதுக்கப்புறம் என்னது? ஓபன், அதாவது NIOS நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓபன் ஸ்கூலிங் அப்படிங்கிறதும் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு வரும் நம்ம பார்த்தோம். சோ ஏக்கு என்ன ஆன்சர் வரும்? ஃபோர்த் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். எல்லாத்துலயும் ஃபோர்த் ஒன் இருக்கு. அப்படித்தானே? அடுத்து பாருங்க. அடுத்து வேற எது தெரியும் அப்படின்னு பாருங்க. வேற ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். இக்னோ அப்படிங்கிறது எதுக்கு வரும்? இந்திரா காந்தி ஓபன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது போஸ்ட் ஸ்கூல் எஜுகேஷன் வருமா? போஸ்ட் ஸ்கூல் எஜுகேஷன். அப்ப என்ன பண்ணலாம்? சிடியும் ஒமிட் பண்ணிடலாம். ஒன்னு ஏவா இருக்கும் இல்ல பியா இருக்கும் ஆன்சர். அடுத்து பாத்தீங்கன்னா யூஜிசி எதுக்கு வரும்? யூஜிசிங்கிறது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். ஓகேங்களா? அதே போல சிஜிங்கிறது வந்து நமக்கு எது வரும் அப்படின்னு அண்டர் கிராஜுவேஷன் எஜுகேஷன். யூஜிசிக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷன் போடலாம். ஓகேங்களா? அப்ப என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா?
அடுத்து பார்க்கலாம் வாங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2. மேம் மேம் சொல்லுங்க. சிஇசிக்கு என்ன மேம் வரும்? சிஇசிக்கா மேம்? சிஇசிக்கு வந்து அண்டர் கிராஜுவேட் எஜுகேஷன் மேம். இங்க ஓகே பாருங்க. மேம், ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ மேம். அண்டர் அதை கிராஜுவேட். காட்டிடுறேன் மேம். செகண்ட் வெயிட் பண்ணுங்க. அதுதான் அடுத்தெல்லாம் அதை காப்பி பண்ணி கூட நான் பக்கத்துல வச்சுக்கிறேன். இங்க பாருங்களேன். சிஇஜிக்கு எது வருது பாத்தீங்களா? அண்டர் கிராஜுவேட் எஜுகேஷன். இதுல வந்து யாரு ஓகே இல்ல? மேம். யூஜிசி கிடையாது. யூஜிசி அப்படின் போது போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷன். ஓகே மேம், ஓகே மேம். ஓகே டீச்சர்ஸ், அடுத்து பார்க்கலாமா? அடுத்து என்ன கொஸ்டின்ஸ்? இதெல்லாம் பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகேங்களா? இதுல பாருங்க, அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. 2 அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 அப்ரிவேஷன்ல எது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்காங்க. இதனாலதான் அப்ரிவேஷன்லாம் சில அப்ரிவேஷன்லாம் நம்ம பார்த்துக்கணுங்கிறது. மூக் அப்படிங்கிறதுக்குரிய அப்ரிவேஷன் என்ன? MOOC, மாசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ். இது கரெக்ட் தானே? மாசிவ்னா என்னது? பரந்து விரிந்த. ஆன்லைன், அதாவது ஓப்பன் அப்படின்னு சொல்லும் போது ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ் போது யாரு வேணாலும் அட்டன் பண்ணக்கூடிய கோர்சஸ் தான். ஓகேங்களா? எங்க வேணாலும் எப்படி வேணாலும் அட்டன் பண்ணக்கூடிய கோர்சஸ் தான். அப்ப இது வந்து மூக்ஸுக்குரிய அப்ரிவேஷன் தான். இது கரெக்ட். அடுத்து பாருங்க, ஸ்வயம்குரிய அப்ரிவேஷன் கொடுத்திருக்காங்க. ஸ்டடி வெப் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் அகாடமிக் மைண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. யங் அகாடமிக் மைண்ட்ஸா வரும். இந்த இடத்துல என்ன வரும்? ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ். ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ்னு வந்திருக்கணும். சோ அந்த அகாடமிக்னு வந்திருக்கிறதுனால இது என்னது? தப்பு. ஓகேங்களா? புரியுதுங்களா? அதாவது ஸ்வயம்குரிய எக்ஸ்பான்ஷன் என்னன்னா, ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ். யங் ஆஸ்பைரிங்னு சொல்லும் போது யங்கா இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட மைண்டுக்கு ஏத்த மாதிரி ஆக்டிவா லேர்ன் பண்ணி கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு வெப் போர்ட்டல் தான் எது? இந்த ஸ்வயம் அப்படிங்கிறது. அதுக்குரிய எக்ஸ்பான்ஷன் தான் ஸ்டடி வெப் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஆஃப் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ் அப்படிங்கிறது. இங்க அகாடமிக் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப என்னது? ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. பட் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து மூக் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? மாசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ் தான். அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் என்னது? ஃபால்ஸ். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம் வாங்க. செகண்ட். அடுத்தது பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்வயம், ஸ்வயம் பிரபா, டிஜிலாக்கர், NAD. ஓகேங்களா? இது ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஸ்வயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஹையர் எஜுகேஷன் எங்க இருந்து வேணாலும் எப்படி வேணாலும் கொடுக்கக்கூடிய ஒரு இது அப்படின்னு சொல்லலாமா? ஸ்வயம் பிரபா அப்படின்னா என்னது? டிடிஹெச் சேனல் எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க, அதுதான் ஸ்வயம் பிரபா. அப்ப செகண்ட் ஒன்னுக்கு என்ன வரும்? 4th வந்துடும். ஓகேங்களா? அப்ப 4th அப்படின்னு எதுல மட்டும்தான்? பிக்கு 4th ஒன் இருக்கு, ஏல மட்டும்தான் 4th ஒன் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன? மூக்ஸ். மூக்ஸ்னா என்னது? யாரு வேணாலும் எப்ப வேணாலும், கிட்டத்தட்ட இப்ப நான் சொன்னேன், இப்ப ஜூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 மெம்பர்ஸ் தான் அட்டன் பண்ண முடியும். பட் இந்த மூக்ஸ் பிளாட்ஃபார்ம் எதுல? மூக்ஸ் அப்படின்னா என்னன்னா, மாசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ், அதுதான் மூக்ஸ் அப்படின்னு சொல்றோம். மேம் ஸ்வயமுக்கும் மூக்ஸுக்கு என்ன மேம் அர்த்தம்? என்ன மேம் அதாவது தொடர்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்வயம் அப்படிங்கிறது ஒரு மூக்ஸ்ல ஒண்ணுதான். மூக்ஸ் அப்படின்னால என்ன அர்த்தம்? நிறைய பேரு கத்துக்கக்கூடிய கோர்சஸ் ஆஃபர் பண்றதுதான் என்னது? மூக்ஸ் அப்படிங்கிறது. அது வந்து ஸ்வயம், அது பேஸ் பண்ணி தான் வருது. அதனால என்ன? மூக்ஸ் ஃபார் ஹை குவாலிட்டி எஜுகேஷன் எனிவேர் அட் அண்ட் எனி டைம் அப்படிங்கிறது ஸ்வயம்க்கு வரலாம். ஸ்வயம் பிரபாங்கிறது என்னது? ஃப்ரீ DDH சேனல் ஃபார் ஹை குவாலிட்டி எஜுகேஷன். அடுத்து டிஜிலாக்கர். டிஜிலாக்கர் அப்படிங்கறது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்மளோட டாக்குமெண்ட்ஸ், அது அகாடமிக் அவார்ட்ஸா இருக்கலாம், இல்ல டிகிரிஸா இருக்கலாம், மார்க் ஷீட்ஸா இருக்கலாம், இதை சேவ் பண்றதுக்காக, ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதுதான் டிஜிலாக்கர். அப்ப சிக்கு என்ன வரும்? 1. அடுத்து NADக்கு என்ன வரும்? நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும், அதாவது பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிசிக்கல் லொகேஷன் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா என்னது? NADங்கிறது. ஓகேங்களா? அப்ப இது 3 ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாலே இந்த இது நம்ம ஈஸியா இது பண்ணிடலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒண்ணுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலே ஈஸியா ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கு.
அப்ப ஃபர்ஸ்ட் இதுக்குரிய ஆன்சர் என்ன? ஸ்வயம்ங்கிறது மூவ்ஸ் ஃப்ரம் ஹை குவாலிட்டி எஜுகேஷன் எனிவேர் அட் எனி டைம். ஸ்வயம் பிரபாங்கிறது ஃப்ரீ டிடிஹெச் சேனல். அடுத்து டிஜிலாக்கர்ங்கிறது நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றது ஆன்லைன்ல. அதுல மெயினா பாத்தீங்கன்னா அகாடமிக் அவார்ட்ஸ், டிகிரிஸ், மார்க் ஷீட்ஸ் எல்லாமே. அப்போ சிக்கு வந்து 1. டீச்சர்ஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்படிதான் கொடுத்துருக்காங்க. பட் வந்து இந்த இடத்துல 2 டிஜிலாக்கரும் சரி நேடும் சரி ரெண்டும் சேமா இருக்கு பாருங்களேன். அப்படின்னா நான் எதை மேம் சூஸ் பண்றது அப்படின்னு கேட்டேன்னா டிஜிலாக்கருக்கு டாக்குமெண்ட் சூஸ் பண்ணுங்க. அப்ப டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது டிஜிலாக்கருக்கு வந்து செகண்ட் டாக்குமெண்ட். இதுவும் ஸ்டோர் பண்றதுதான். நேட் அப்படிங்கிறது ஸ்டோர் பண்றதுதான். பட் இங்க அகாடமிக் அவார்ட்ஸ் அண்ட் டிகிரிஸ் மார்க் ஷீட்ஸ் இருக்குன்னா இங்க பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் கூட சேவ் பண்ணிக்கலாம். இதுல டிஜிலாக்கர்ல பர்சனல் டாக்குமெண்ட்ஸ்னா என்ன? நம்மளோட ஆதார் கார்டு, ஓட் ஐடி, ஆர்சி புக் எல்லாத்தையுமே எதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம்னா அந்த டிஜிலாக்கர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் என்ஏடில என்ன ஸ்டோர் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா அகாடமிக் அவார்ட்ஸ், டிகிரிஸ், மார்க் ஷீட் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்பப்போ இந்த ரெண்டுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னா பர்சனல் டாக்குமெண்ட் எதுல இருக்கோ அதுதான் எது வரும்னா டிஜிலாக்கர் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நேடுக்கு வந்து யூனிவர்சிட்டி அகாடமிக் ரிவார்டு அந்ததுக்குரிய அவார்ட்ஸ், டிகிரிஸ், மார்க் ஷீட் எல்லாமே நேடுக்கு வரலாம். அப்ப இங்க ஆன்சர் வந்து A1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதுங்களா? இந்த இடத்துல டிஜிலாக்கரும் நேடையும் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜிலாக்கருக்கு நீங்க எதை சூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டா பர்சனல் டாக்குமெண்ட்ஸ்னு வந்திருந்ததுன்னா அது டிஜிலாக்கர். இங்க பாத்தீங்கன்னா அக்சஸ் ஆஃப் அகாடமிக் அவார்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அகாடமிக் அவார்ட்ஸ் அண்ட் டிகிரிஸ், மார்க் ஷீட் இது வந்து நேடுக்கு வரும். அப்ப A இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் திக்ஸா அப்படிங்கிறதுனா என்னன்னு கொடுத்துருக்காங்க. இந்த திக்ஸா பத்தி நம்ம நெக்ஸ்ட்ல நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? திக்ஸா நம்ம பார்க்கல. திக்ஸா அப்படின்னா என்னன்னு கேட்டா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங். இது ஸ்கூல் லெவல்ல நடத்தக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் எது அப்படின்னு கேட்டா அந்த திக்ஸா அப்படிங்கிறது. இது மெயினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட நாலேஜ் ஷேர் பண்ணிக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு டிஜிட்டலான ஒரு உள்கட்டமைப்பை ஏற்படுத்தக்கூடியது தான் அந்த திக்ஸா அப்படிங்கிறது. இப்ப எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம இருக்கிறோம், நம்ம வந்து என்னது நம்மளோட நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக என்கிட்ட இருக்கிறத நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்கறதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில என்ன பண்றது நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவும் ஜூம் ஆப் யூஸ் பண்றோம். இது போலதான் திக்ஸா அப்படிங்கிறது ஒரு பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம வந்து ஒரு கோர்ஸா வந்து கண்டக்ட் பண்றோம். பட் அப்படி இல்லாம யாரெல்லாம் அதுல வில்லிங்கா இருக்காங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கிற மாதிரி நாலேஜை ஷேர் பண்ணிக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடியதுதான் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திக்ஸா அப்படிங்கிறது. அப்ப அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்க, நிறையவே ஸ்வயம் பத்தி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்டான கொஸ்டின்ஸ் தான் நிறைய வருது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்வயம் இஸ் அ பிளாட்ஃபார்ம் டெவலப்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் AICTE to bridge the digital divide among students அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கன்னா ஸ்வயம் அப்படிங்கிறது ஒரு டிஜிட்டலா, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனா அண்ட் என்னது AICTE ஆல் இண்டியன் கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் இவங்களும் சேர்ந்து கொண்டு வந்த ஒரு டிஜிட்டல் டிவைட் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா பிரிட்ஜ், 2 பேருக்கு இடையில பிரிட்ஜ் பாலமா இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா நிறைய பேர்கிட்ட லேப்டாப் இருக்கும், நிறைய பேர்கிட்ட மொபைல் போன் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, டிஜிட்டலா ஈஸியா அக்சஸ் பண்ணுவாங்க. சில பேர்கிட்ட என்ன இருக்காது, மொபைல் போன் இருக்காது, லேப்டாப் இருக்காது. ஓகேங்களா? சில கோர்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லேப்டாப்ல மட்டும் தான் அக்சஸ் பண்ற மாதிரி இருந்தது. சோ அந்த டிவைட் பண்றது. அப்ப டிஜிட்டலா சில பேர் யூஸ் பண்றாங்க, சில பேர் வந்து யூஸ் பண்ண முடியல, அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது தான் டிவைடட், டிஜிட்டல் டிவைடட் அப்படிங்கிறது. அந்த டிஜிட்டல் டிவைடட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பிரிட்ஜ், ஒரு பாலமா இந்த ஸ்வயம் செயல்படுது அப்படிங்கிறாங்க. அப்ப இது கரெக்ட் தான், கரெக்ட் தானே? ஏன்னா டிஜிட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், அவன் மொபைல் அக்சஸ் பண்ணிக்கலாம், ஈஸியா அக்சஸ் பண்ற மாதிரி தான் இந்த ஸ்வயம் பிளாட்ஃபார்ம் ஸ்வயம் அப்படிங்கிறது இருக்கு. சோ அப்ப இது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? டிஜிட்டல் டிவைடுனா என்னன்னு புரியுதா? சில டிஜிட்டல் டிவைடுக்குரிய பிரிட்ஜஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்ப கரெக்ட். இங்க டிஜிட்டல் டிவைடு மட்டும் இருந்ததுன்னா தப்பு. பட் இதுக்கு இதா இருக்குது, பிரிட்ஜஸா இருக்கு. டிஜிட்டல் டிவைடு அப்படிங்கிறது வந்து
டிஜிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்றவங்க, யூஸ் பண்ணாதவங்க, இவங்கள டிவைட் பண்றது தான் எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டிஜிட்டல் டிவைட். இதை இணைக்கிறதுக்குரிய பாலமா செயல்படுது அப்படிங்கிறாங்க. அப்ப லேப்டாப் இல்லாதவங்க கூட என்ன பண்ணிக்கலாம், மொபைல்ல படிச்சுக்கலாம். அப்ப நமக்கு கிடைக்கிற யூஸ் பண்றதை வச்சே படிக்கலாம் அப்படிங்கிறது அந்த ஸ்வயம் பிளாட்ஃபார்ம் புரியுது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ஒண்ணுங்கிறது கரெக்ட். அடுத்து பாருங்க, யூஜிசி இஸ் அ நேஷனல் கோஆர்டினேட்டர் ஆஃப் ஸ்வயம் for non-technical post-graduation education to ensure that best quality content is produced and delivered அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட் தானே? இப்ப தானே பார்த்தோம் யூஜிசி அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரு நேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ் தான். மொத்தம் 10 கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க. அதுல யூஜிசி ஒருத்தவங்க தான். அவங்க என்ன பண்றாங்க, போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷனை வந்து என்ன பண்றாங்க, கோஆர்டினேட் பண்றாங்க. ஓகேங்களா? அதுல மெயினா நான் டெக்னிக்கல் போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷன். ஓகேங்களா? நான் டெக்னிக்கல். அப்ப டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லும்போது யாரு வருவா, என்பிடெல் வந்துருவாங்க. ஓகேங்களா? என்பிடெல்ங்கிறது டெக்னிக்கல் ரிலேட்டடான கிராஜுவேஷனுக்கு. நான் டெக்னிக்கல் போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு யார் வருவா, யூஜிசி வருவாங்க. ஓகேங்களா? அப்ப ஸ்டேட்மெண்ட் 1ம் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2வும் கரெக்ட். புரியுதுங்களா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன, both statement 1 and statement 2 are true. அப்ப A1 is the correct answer. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, which one of the following is a national repository of high quality resources on ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி? அதாவது எஃப்எல்என்னுக்கு யாரு எந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரீபோசிட்டரியா யூஸ் பண்ணுது, ஹை குவாலிட்டியான ரிசோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்பே சொன்னேன், ஸ்கூல் எஜுகேஷனை பொறுத்தளவுக்கு நமக்கு தேவையானது ஈஸியா வந்து என்ன பண்றது, ரீட் பண்றதுக்கோ சரி, சம்ஸ் போடுறதுக்கோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, ஒரு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி கொடுக்கறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா திக்ஸா பிளாட்ஃபார்ம் தான். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன, டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திக்ஸா இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, which of the following is a not correct? எதுக்குரியது, டிஜிட்டல் லாகருக்குரியது எது, இதுல கரெக்ட் இல்ல, எது கரெக்டா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டிஜிட்டல் லாக்கர் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி தான் சொல்றாங்கன்னா, டிஜிட்டல் இந்தியாவை பேஸ் பண்ணி தான் இந்த டிஜி லாக்கர் அப்படிங்கிற ப்ரோக்ராமே கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் இது என்ன சொல்லிருக்காங்க, இந்தியன் சிட்டிசன்ஸ் who sign up a DigiLocker account get a dedicated cloud storage space that is limited to their Aadhaar number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு லிமிட்டடான ஸ்டோரேஜ் ஸ்பேஸை வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதுல எது பேஸ் பண்ணி, ஒரு ஆதார் நம்பர்னா அது லிமிட்டடா தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. இது கரெக்டா அப்படிங்கறத நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்தது பாருங்க, it aims to eliminate use of physical document and provide access to their digital documents anytime anywhere and share it online. இது கரெக்ட் தானே? நம்ம பிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்னது, நம்ம கையில எடுத்துட்டு போற காப்பீஸ், இப்போ ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸோ இதெல்லாம் நம்ம கையில கொண்டு போறோம் பாத்தீங்களா, அதை எலிமினேட் பண்றதுக்கு. இப்ப நான் எங்கேயாவது ஒரு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனே போறேன் அப்படின்னா, என்னென்ன சர்டிபிகேட் வேணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுதோ இல்லையோ, நம்ம இந்த டிஜிலாக்கர்ல நம்மளோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சிருந்தா என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப இந்த டிஜிட்டல் டாக்குமெண்டா இருக்கும் பொழுது எங்க வேணாலும், எந்த இடத்துல வேணாலும், எப்ப வேணாலும் நான் என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல அப்படிங்கிறது இதோட எய்ம் அப்படிங்கிறாங்க. கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து, சிட்டிசன்ஸ் கேன் செல்ஃப் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டிஜிட்டலி சைன் தம் யூசிங் தி இ-சைன் ஃபெசிலிட்டிஸ். அதுவும் இருக்கு. எதுலன்னு கேட்டீங்கன்னா டிஜிலாக்கர்ல வந்து இ-சைன் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. அப்ப இதுவும் கரெக்ட். த ஸ்லோகன் ஆஃப் டிஜிலாக்கர் மை டாக்குமெண்ட் எனி டைம் அண்ட் கீழே வந்து எனிவேர்னு வரும், மறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? எனி டைம் அண்ட் எனிவேர் அப்படிங்கிறது இது இதோட ஸ்லோகன் தான். அப்ப இதுவும் கரெக்ட். அப்ப எது தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது லிமிட்டடா தான் இருக்கும். டு தயர் ஆதார் நம்பர், நம்மளோட நம்பர்ல வந்து என்ன கேட்டா ஒரு லிமிட்டடா தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து இது வந்து நாட் கரெக்ட். இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அப்ப ஏ தான் என்ன வரும், கரெக்டா, நாட் கரெக்டா, அது நாட் கரெக்ட். இது தப்பான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏ இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா, ஸ்வயம் ஃப்ரம் வாட் சேனல் நம்பர் 8 பிசிக்கல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒன் செகண்ட்,
அந்த சேனல்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 8 or 10 சேனல்ஸ்க்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு நேம் குடுத்திருப்பாங்க. அது முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிக்கோங்கன்னா, படிச்சு வச்சுக்கோங்க. அதுல இருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல கேட்டிருக்காங்க. ம். மித்த எல்லாத்துக்கும் இல்ல. 1ல இருந்து ஒரு 8 வரையில இருக்கிறதுக்கு மட்டும் தான் குடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன பேர் குடுத்திருக்காங்கன்னா, சன்ஸ்கார் அப்படின்னு குடுத்திருக்காங்க. சன்ஸ்கார்ன்னா என்னது? லாங்குவேஜ், லிட்ரசி அண்ட் ஹிஸ்டரி, கல்ச்சர்ஸ், பிலாசபி இத பத்தி படிக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா, சன்வாஹயாக் அப்படின்னா என்னது? எஜுகேஷன், ஹோம் சயின்ஸ், ஓகேங்களா? மேனேஜ்மெண்ட். அடுத்து வந்து பார்த்தோம்னா, கௌதில்யா அப்படிங்கிறது எதுக்குன்னா, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், ஃபினான்ஸ். ஆரியப்பட்டானால நமக்கு மேத்தமெட்டிக்ஸ் வந்துரும் தெரியும். அது கூட சேர்த்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அந்த நம்ம ஃபர்ஸ்ட் குரூப் சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுல இருக்கிறது எல்லாமே வித்தவுட் பாட்னி அண்ட் ஜுவாலஜி தவிர மித்த எல்லாம் வந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆரியப்பட்டா அப்படின்னு சொல்றாங்க அந்த சேனலுக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாண்டன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பாட்னி ஜுவாலஜியை மட்டும் படிக்கக்கூடிய அந்த லைஃப் சயின்ஸ் வந்து எதுல? ஸ்பாண்டன் 5th சேனலா இருக்கு. அடுத்து வந்து டாக்ஸ் அப்படிங்கிறது அப்ளைடு அண்ட் அலைடு சயின்ஸ். ஓகேங்களா? சயின்ஸை யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணலாம், இல்ல பியூர் சயின்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுல என்னதுன்னா டாக்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா வயாக்ஸ்ங்கிறது யூஜிசி நெட் அந்த யூஜிசினா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அது ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாம் டீச் பண்ணக்கூடியது வந்து வயாஸ். அடுத்து பாத்தீங்கன்னா ஆத்மக்யான் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா சோசியல், பிஹேவியரல் சயின்ஸ், லா, ஹியூமன் ரைட்ஸ். அப்ப நமக்கு 8th சேனல் தானே கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன வரும்? ஆத்மக்யான் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரா வரும். சோ அந்த 8 சேனலுக்கு மட்டும் தான் நேம் கொடுத்திருப்பாங்க. அதை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, ஒன்ஸ் பாத்துக்கோங்க, ரீட் பண்ணிக்கோங்க. ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிறதுல வந்து இம்பார்ட்டன்ட், அதாவது யூஜிசி நெட்டா இருக்கட்டும். இதுதான் எனக்கு டிஎன் செட்லயே கேட்டிருக்காங்களா மேம்னா, இது கேட்டிருக்காங்க. பட் ஆனா என்னது யூஜிசி நெட் அப்படிங்கிறது வந்து இயர்லி ட்வைஸ் வைக்கிறதுனால நிறைய டைம் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. டிஎன் செட்ல வந்து இப்படி கேட்கல. பட் அதுக்குரிய கொஸ்டின்ஸையும் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்ப என்னது, நான் சேனல் நம்பர் 8 அப்படின்னு சொல்லும்போது ஆத்மக்யா அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க, NAD அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்தோம்? அங்க பார்த்தோமா, அகாடமிக் ரிவார்ட்ஸ், அந்த அவார்ட்ஸ் இதை எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு. பர்சனல் டாக்குமெண்ட் அப்படின்னு அவன் குறிச்சிட்டாலே அது நமக்கு எது வரும்? டிஜிலாக்கர் வரும். பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு வந்தா டிஜிலாக்கர். இல்ல அகாடமிக் ரிலேட்டடான அவார்ட்ஸ், சர்டிபிகேட்ஸ், டிகிரிஸ்னு வந்துச்சுட்டாலே அது வந்து NAD வரும். ஓகேங்களா? அப்ப A1க்கு என்ன ஆன்சர்? 24/7 ஆன்லைன் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் ஆல் அகாடமிக் அவார்ட்ஸ் இது வருங்களா? அப்ப என்னது, ஃபர்ஸ்ட் ஒண்ணுக்கு தேர்ட் அப்படின்னும் போது ஏக்கு தேர்ட் என்ன இருக்கு? பியும் சி மட்டும் தான் இருக்கு. அப்ப ஏயும் டியும் நம்ம என்ன பண்ணிடலாம்? நெக்லெக்ட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, ஸ்வயம் பிரபா அப்படின்னா என்ன அர்த்தம்? சேனல்ஸ் ரிலேட்டடானது தானே. அப்போ வந்து அதுக்கு என்ன ஒரு சேனல்ஸ் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்குங்களா? யூட்டிலைசேஷன் ஆஃப் சேட்டலைட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ் ஃபார் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எஜுகேஷன் கண்டென்ட் த்ரூ தி நேஷனல் சேனல்ஸ் வந்துருச்சுங்களா? அப்ப இந்த இது இருக்கிறதுனால அப்போ என்னது, ஸ்வயம் பிரபாக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஒன் வரும். ஓகேங்களா? இது NADக்கு என்ன வரும்? 24 ஆன்லைன் ஹவுஸ். வீட்ல இருந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட அகாடமிக் அவார்ட்ஸ் அண்ட் சர்டிபிகேட்ஸ், டிகிரிஸ் எல்லாம் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு NAD. ஓகேங்களா? NTL என்னது? நேச்சுரல் டிஜிட்டல் லைப்ரரி அப்படிங்கிறது. அப்ப என்னது? அப்ப லைப்ரரி அப்படிங்கிற ஆன்சர் எங்க இருக்கு? ஆல் டிஜிட்டல் லைப்ரரிஸ் தட் ஸ்டோர்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்குங்களா? அந்த நான் சொல்லியிருப்பேன் மெட்டா டேட்டான்னு சொல்லியிருப்பேன். மெட்டா டேட்டானும் போது ஒரு புக் இருக்குன்னா அந்த புக் ரிலேட்டடான மித்த டேட்டாஸ் எல்லாம் இருக்கக்கூடியது மெட்டா டேட்டா. அப்ப NTLக்கு என்ன ஒரு ஆன்சர்? 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஸ்வயம் அப்படிங்கிறது என்ன? ஆஃபர் வேரியஸ் ஆன்லைன் கோர்சஸ், ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் ஹையர் எஜுகேஷன். அப்படி டிக்கு வந்து 4th ஒன் இஸ் தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். அப்ப எங்க இருக்குன்னு பாருங்க, ஏக்கு வந்து 3, ஓகேங்களா? பிக்கு வந்து 1 எங்க இருக்கு? பில இருக்கு. சிக்கு வந்து என்னது? 2 கரெக்ட். டிக்கு வந்து 4th தான். அப்ப என்ன ஆன்சர்? பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது புரியுதுங்களா? NAD அப்படிங்கிறது வந்து அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஷார்ட்டா எழுதி வச்சுக்கோங்க. NAD அப்படின்னு வந்தாலே அகாடமிக் அவார்ட்ஸ். அப்ப டிஜிலாக்கருக்கு என்ன வரும்? பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் வரும். ஸ்வயம் பிரபானாலே நேஷனல் சேனல்ஸ் வந்தாலே ஸ்வயம் பிரபா தான்.
என்டிஎல்னா என்ன, நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி. அப்ப லைப்ரரி ரிலேட்டடா வருது எல்லாமே என்டிஎல்ல வந்துரும். ஸ்வயம் அப்படிங்கிறது என்ன, வேரியஸ் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க, அதுக்குரிய பிளாட்ஃபார்ம் தான் எது, ஸ்வயம். அப்ப யார் மூலியமா ஆஃபர் பண்றாங்கன்னா ஒரு 10 நேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க மூலியமா நமக்கு என்ன பண்றாங்க, கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்றாங்க. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர், பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இங்க மேட்ச் கொடுத்திருக்காங்க. வித்வான், டிஜிலாக்கர், சாக்சர், ஜோத் கங்கா. வித்வான் அப்படின்னா என்ன சொன்னோம், எக்ஸ்போர்ட்ஸ், அவங்களோட டேட்டாஸ், சயின்டிஸ்ட் அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் இருக்கக்கூடியது தான் எது, வித்வான் அப்படிங்கிறது. அங்க இது எங்க இருக்கு, டேட்டா பேஸ் ஆஃப் லீடிங் சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் இருக்குங்களா? அப்ப என்னது, ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்படி அதை கண்டுபிடிச்சாலே நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதுல பாத்தீங்கன்னா ஏக்கு வந்து 3ல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, பி மட்டும் தான் இருக்கு. அப்ப அதான் கரெக்ட் ஆன்சர். டிஜிலாக்கர் அப்படிங்கிறது என்னது, டிஜிலாக்கர் அப்படிங்கும்போது இ டாக்குமெண்ட்ஸ், பிளாட்ஃபார்ம் ஃபார் இஷ்யூஸ் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சர்டிபிகேட்ஸ். டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், சர்டிபிகேட்ஸ் இருக்கும். சர்டிபிகேட்ஸ் மட்டும் இருந்ததுன்னா அது நேட்ல வரும். ஓகேங்களா? நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடியது டிஜிலாக்கர். சாக்சத் அப்படிங்கிறது என்ன, எஜுகேஷன் ரிலேட்டடான போர்ட்டல் தான். இதுவும் எதுக்காக அப்படின்னு கேட்டா லேர்னிங்கான ஒரு போர்ட்டல் தான், நமக்கு வந்து இ ரிசோர்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு போர்ட்டல் தான். ஜோத் கங்கா அப்படின்னால என்ன சொன்னேன், தீசிஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கோ அதுதான் ஜோத் கங்கா. அப்ப ரீபோசிட்டரி ஃபார் ஃபுல் டெக்ஸ்ட் தீசிஸ் இங்க இருக்குங்களா? அப்ப ஜோத் கங்காக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சரா வரும். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன, ஒன்னுக்கு வந்து 3. ஓகேங்களா, 1 செகண்ட். ஒன்னுக்கு வந்து 3 வரும். டிஜிலாக்கர் அப்படின்னும் போது டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது. அப்ப பிக்கு வந்து 4. சக்சாத் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு எஜுகேஷனல் போர்ட்டல், ஃபெசிலிட்டிஸ் ஃபார் லேர்னிங், நம்ம கத்துக்கிறதுக்கான ஒரு போர்ட்டல் தான். ஓகேங்களா? கங்கா அப்படிங்கிறது என்னது, இந்த தீசிஸ், டெக்ஸ்ட் தீசிஸ், ஃபுல் டெக்ஸ்ட் தீசிஸ் அப்படின்னும் போது பிஹெச்டி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சப்மிட் பண்ற அந்த டெக்ஸ்ட் தீசிஸ் தான். ஓகேங்களா? இதை பார்த்தாலே நம்ம என்ன பண்ணிடலாம், ஜோத் கங்கான்னு அடிச்சிடலாம். ஆன்சர் வந்து பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, ஸ்வயம் is a program initiated by Government of India and designed to achieve the 6 cardinal principles of education policy அப்படிங்கிறாங்க. எத்தனை பிரின்சிபல்ஸ் இருக்கு, 6 பிரின்சிபல்ஸா இருக்கு. இதுல வந்து 6 பிரின்சிபல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஸ்வயம் has been developed cooperationally by Ministry of Human Resource Development and All Indian Council of Technical Education with help of Infosys அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? அப்ப இன்ஃபோசிஸ் அப்படின்னு இருக்கு. இப்ப இது ரெண்டுமே கரெக்டா அப்படின்னு கேட்டா ரெண்டுமே தப்பு. எப்படி தப்பு அப்படின்னு சொல்லணும்னா, அதாவது பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது மொத்தம் எத்தனை பிரின்சிபல்ஸ் பார்த்தோம், 3 பிரின்சிபல்ஸ் தானே பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? பிரின்சிபல்ஸ்னா 3 பிரின்சிபல்ஸ், அப்புறம் என்னது 4 குவார்டினன்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 நேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க. 1 செகண்ட், அதை மட்டும் நம்ம ஒன்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்துடலாம். ரெண்டாவது ஸ்வயம் அப்படிங்கிறது வந்து வித் ஹெல்ப் ஆஃப், மித்து எல்லாமே கரெக்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், அதாவது நவ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனா இருக்காங்க. ஆல் இந்தியன் கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் இவங்க தான் இது பண்றாங்க. பட் வித் ஹெல்ப் ஆஃப் இன்ஃபோசிஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இங்க இன்ஃபோசிஸ் வராது. எதோட ஹெல்ப்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா கூகுளோட ஹெல்ப்ல தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டா அந்த ஸ்வயம் வந்து டெவலப் பண்ணிருப்பாங்க. 1 செகண்ட், நான் உங்களுக்கு கொடுத்திருக்க நோட்ஸ் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தான் நோட்ஸ் கொடுத்திருக்கேன். ஸ்வயம் பாத்தீங்கன்னாலே தெரியும், அதுல அப்படியே இந்த வேர்ட் அப்படி இருக்கும். இங்க பாருங்க, இங்க இருக்குங்களா, டெவலப்டு பை MOE அண்ட் NPTEL IIT மெட்ராஸ் வித் எதோட ஹெல்ப், கூகுளோட ஹெல்ப், நாட் இன்ஃபோசிஸ். அப்ப என்னது, அதே போல பாருங்க, ஆஸ்பரிங் அங்க அகாடமிக்னு கொடுத்துருந்தாங்களா, எங்க ஆஸ்பரிங் மைன்ஸ்னு வந்திருக்கணும். பட் இங்க வித் ஹெல்ப் ஆஃப் கூகுளோட ஹெல்ப், நாட் இன்ஃபோசிஸ். ஓகேங்களா? அப்ப அது ஏன் தப்புன்னு புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, மொத்தம் இதுல எத்தனை பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 கார்டினல் பிரின்சிபல்ஸ், அக்சஸ், ஈக்விட்டி அண்ட் குவாலிட்டி. இந்த 3 கார்டினல் பிரின்சிபல்ஸ் தான். அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, 6 கார்டினல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 4 குவாட்ரண்ட்ஸ் பார்த்தோம், இ டியூட்டோரியல், இ கண்டென்ட், செல்ஃப் அசஸ்மெண்ட்,
டிஸ்கஸ் ஃபோரம் இதெல்லாம் பார்த்தோம். அதே போல 10 நேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாமே ஷார்ட்டா தான் நான் உங்களுக்கு நோட்ஸா கொடுத்துருக்கேன். படிச்சுக்கோங்க. அப்ப இங்க கேட்டிருக்க இங்க 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 சொன்ன 2 அங்க கொடுத்திருக்க 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டா அப்படின்னு கேட்டா 2மே என்னதான்? தப்புதான். செகண்ட். ஓகேங்களா? அப்ப என்னது 6 கார்டினல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அது தப்பு. மொத்தம் எத்தனை கார்டினல் பிரின்சிபல்? 3 கார்டினல் பிரின்சிபல்ஸ். அதே போல வித் ஹெல்ப் ஆஃப் என்ன வந்திருக்கணும்? கூகுள் வந்திருக்கணும். பட் இங்க இன்ஃபோசிஸ் இருக்கு. அப்ப இது என்னது? ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 போத் ஆர் ஃபால்ஸ். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. ஸ்வயம் இஸ் அ ப்ரோக்ராம் இனிஷியேட்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அவங்க தான் இனிஷியேட் பண்ணாங்க. இதோட கார்டினல் பிரின்சிபல்ஸ் எத்தனை பிரின்சிபல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இதுல வந்து அதுக்கு தப்பான ஒரு ஆன்சர் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க ஸ்டேட்மெண்ட். இந்த இதுல அடுத்த கொஸ்டினே இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். அப்ப எல்லாம் நினைப்பாங்க அப்ப 6 பிரின்சிபல்ஸா இருக்குமோ அப்படின்னு. பட் இங்க எத்தனை பிரின்சிபல்ஸ்? மொத்தம் 3 பிரின்சிபல்ஸ். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இதோட மோஸ்ட்லி என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இன்னைக்கு இதுக்குரிய பிடிஎஃப் என்ன பண்ணிடுறேன்னா உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். நாளைக்கு வந்து 5th யூனிட்ல மேக்ஸ்ல பேலன்ஸ் பெண்டிங் இருக்கு. இதோட 10th யூனிட் அவ்வளவுதான். இன்னைக்கு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே நம்ம என்னது இது விட்டு போயிருந்ததுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 5th யூனிட் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் அந்த கிளாஸஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஓகே டீச்சர்ஸ், இப்ப நடத்துனதுல இல்ல கொஸ்டின்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இல்ல மேம். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே ஓகே, தேங்க்யூ டீச்சர்ஸ். நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.